ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள், புடலங்காயை வச்சு நான் எதுவும் செய்யலை. புடலங்காய் உள்ளே இருக்கிற விதையை வச்சு தான் இப்போ துவையல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மேலே சாம்பல் சொல்லுவோம் இல்லைங்களா, இதை நம்ம எடுத்துட்டு ஒரு முறை கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி கழுவிட்டு கட் பண்ணிக்கினேன். இங்கே பாருங்கள், இந்த விதை இருக்கு இல்லையா, இது நம்ம வாங்கும்போதே கொஞ்சம் பிஞ்சா சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வாங்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதனுடைய விதையை தூக்கி போட்டுருவோம் இல்லையா நம்ம ஆல்ரெடி, இதை இனிமேல் தூக்கி போடாதீங்க. இதை பாருங்கள், இதை வச்சு ஒரு துவையல் பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது இப்படி நசுங்கினோடனே நசுங்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம வாங்கிக்கணும் பார்த்து. இது உள்ளே இருக்கிற நம்ம விதையெல்லாம் எடுத்துடுவோம். இதை வச்சு தான் இப்போ நம்ம துவையல் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்லாமான்னா இது சாப்பிட்லாம், இதுவும் ஒரு சத்து தான் நமக்கு. அதனால் இதை தூக்கி போடாதீங்க. இனிமேல் இது மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்மில் வச்சுக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. நீங்கள் முழு உளுந்து, வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நம்ம கருப்பு உளுந்து யூஸ் பண்ணால் நல்லதுன்றதுனால, இது துவையலுன்றதுனால கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வெள்ளை உளுந்தே யூஸ் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அது கூடவே ஒரு 10 பல்லு அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ இங்கே பாருங்கள், உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருப்பில் ஒரு கொத்து அளவு சேர்த்துக்குங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மிளகா பொடி சேர்க்குறோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம இதை சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கிங்க. இங்கே பாருங்கள், விதை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், புடலங்காய் விதை. இதை சேர்த்துட்டு அந்த ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சோண்டு ஒரு புடி அளவு நம்ம இந்த புடலங்காயை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இது வதங்கட்டும். இதிலே நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் திருவுறதா இருந்தாலும் திருவி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வதக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூனு, ஒரு அரை கிளாஸு தண்ணி ஊற்றி இது கொஞ்சோண்டு இந்த இது வேவற வரைக்கும் நம்ம லைட்டாக வேக வைப்போம். கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். அது வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணிலாம் சுண்டி இந்த நம்ம காய் போட்டோம் இல்லையா, அது வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்து ஒரு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன். பாருங்க, நம்ம வதக்கண்ட அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். அதே கடாயை கழுவிட்டு வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். துவையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கினேன். எண்ணெய் காயட்டும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கினேன்.
கடுகு வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த துவையல் அரைச்சோம் இல்லைங்களா, அதை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதில் சேர்த்துருங்க. சும்மா லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா இதில் வந்து உளுந்து தேங்காய்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அது போய் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக அப்படி ஒரு திருப்பி விடுங்க. சும்மா ஒரு திருப்பி விட்டு எடுத்துட வேண்டியது தான். புடலங்காய் விதையல், இது பேர் வந்து விதையை வச்சு நம்ம துவையல் செய்யலாம். விதையெல்லாம் தூக்கி போடாமல் அதில் என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம சேர்த்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.